கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை அதிகரிக்க, ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க, இரத்த சோகை நோயை நீக்க எந்த ஒரு உணவையும் நீங்கள் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு விதையை மட்டுமே போதும். பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த உணவை தேடி போகலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த விதை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த விதை என்ன, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன, எப்படி பயன்படுத்தணும்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு எவ்ரிடே ஹஸ்டல் சேனல். இது பேர் தான் சாலியா விதை, அதாவது இன்னொரு பெயர் ஹலீம் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சாலியா விதை அப்படின்னு கேளுங்க. ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஹலீம் சீட்ஸ்ன்னு தேடுங்க, கிடைக்கும். விலையில் அதிகமான விலை அப்படின்லாம் கிடையாதுங்க. நார்மலாக எள்ளுலாம் என்ன ரேட்டுக்கு கிடைக்குதோ அதே ரேட்டு தான் இதுவும். பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கருப்பு எள்ளு ப்ரௌன் கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும். இந்த சாலியா விதையில் அதிகப்படியான விட்டமின் சி, ஏ மற்றும் இ, இரும்பு சத்துக்கள், நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. முதல்ல இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாலியா விதையை எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 1 டீஸ்பூன் சாலியா விதையில் 12 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதை 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதாவது நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும் அப்போ தான். இப்போ பாருங்கள், காலையில் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் கழிச்சு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில் 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இது இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு ஜெல் மாதிரியான ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு விதையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இதில் இருக்குது. அடுத்ததாக இது பாதாமும் கற்கண்டும், அதாவது டைமண்ட் கற்கண்டு இல்லாமல் கட்டி கற்கண்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. இது ரெண்டையுமே சம அளவு எடுத்து கூடவே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பவுடராக. அதாவது இது எப்பயுமே நான் பாலில் கலந்து குடிப்பேங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி முக்கியமாக கண் பார்வையை ரொம்ப அதிகரிக்கும். அதுக்காக இப்போ இதிலிருந்து 1 ஸ்பூன் நம்ம பயன்படுத்த போகிறோம். வீட்டில் எல்லாரும் பாதாம் பருப்பு, கற்கண்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது இந்த ட்ரிங்க்குக்கு மட்டும் கிடையாதுங்க. நார்மல் பாலில் இந்த பாதாம் பருப்புடைய சுவையும் அதுக்கப்புறம் கற்கண்டுடைய இனிப்பும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் நார்மல் பாலில் இது கலந்து குடிக்கும் போதும் கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது, உடலுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாலியா விதையை நம்ம சேர்க்க போகிறோம். பால் இப்போ நான் நல்லா காய வச்சிட்ருக்கேன். பால் நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சு அந்த விதையை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாலியா விதை ஆல்ரெடி ஊறினது, அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சாலியா விதையை நம்ம சேர்க்கும்போது அதனுடைய தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியிலே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த விதையும் தண்ணியும் சேர்த்தே பாலில் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு இது திக்காக மாறி வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவுட்ரு சொன்னேன் பார்த்தீங்களா, பாதாம், ஏலக்காய், கற்கண்டு சேர்த்து அரைச்ச பவுட்ரு. இந்த பவுட்ரு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கூடவே அடுத்ததாக சேர்க்க போகிற பொருள் சுக்கு பொடி தாங்க சேர்க்குறோம். சுக்கு பொடி ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சுக்குடைய வாசனையும் நறுமணமும் இதுக்கு இன்னும் சுவை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதை நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சேர்த்தாலே போதுமான அளவு தான். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறேன் ஒரு தடவை. இப்போ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்தானையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதனுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது மிதமான சூட்டில் இருக்கும்போது டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பாதாம் பருப்புடைய சுவை, அதுக்கப்புறம் கற்கண்டுடைய இனிப்பு, ஏலக்காய், சுக்குடைய நறுமணம் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை காலை நேர உணவாக சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை ரொம்ப தாராளமாக சீக்கிரமாகவே வெளியேற்றிடும். அதே போல் இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செஞ்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் வயிறை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணும். தேவையற்ற உணவுகள் சாப்பிட்றத கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இதில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்கனால தசைகளை நல்லாவே பராமரிக்கும். இயற்கையான முறையில் உடல் எடை குறைக்கணும், ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் போகலாம். அடுத்ததாக இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. விட்டமின் சி, ஏ மற்றும் இ, ஃபோலிக் அமிலம் இருக்குது. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி, இருமல், தொண்டைப்புண் இவை எல்லாத்துக்குமே சரி பண்ணும். சாலியா விதையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து குடல் இயக்கங்களை வந்து சீராக்கும். குடலில் இருக்கக்கூடிய புண்களையும் சரி செஞ்சு மலச்சிக்கல் மற்றும் வாய்வு பிரச்சனையும் சரி செய்யும். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து மற்றும் புரத சத்து இருக்கனால தாய்ப்பால் உற்பத்தியை நல்ல முறையில் அதிகரிக்கும். இது தாராளமாக சாப்பிடலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு இன்றைக்கி இரும்பு சத்து குறைபாடுனால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. உடல் வலி, உடல் சோர்வு, கால்சியம் சத்து குறைபாடுனால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. உடல் சோர்வு ஏற்படுறதில்ல எல்லாத்தையுமே இது சரி செய்யுங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க செய்யும். ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க செய்யும். இரத்த சோகை நோயிலிருந்தும் சரி செய்யும். இந்த இரத்த சோகை நோயின்னு சொல்லக்கூடிய அனிமியா பிரச்சனை வராமல் இருக்கணும், இனிமேல் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலுமே இந்த சாலியா விதையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியத்தை அள்ளித்தருனே சொல்லலாம். மாதவிடாய் சுழற்சி, அதாவது பெண்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனைனால மாதவிடாய் சுழற்சி சரியான முறையில் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இது ஒரு தடையாகவே இருக்கும். இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சியை சரியான முறையில் வர செய்கிறதுக்கு அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனைகளையும் சரி செய்து அந்த மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கு, அதாவது பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இதை வந்து அதிகமான முறையிலலாம் எடுத்துக்க கூடாதுங்க. இதே மாதிரி அதாவது 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இந்த மாதிரி ஊற வச்சு வாரத்துக்கு 2 முறை மட்டுமே சாப்பிட்டாலே போதும். நான் சொன்ன பலன்கள் எல்லாமே அள்ளித்தரும். அற்புதமான மருத்துவ பண்புகளையும் உள்ளடக்கியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது யார் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் எல்லாமே சொன்னீங்க. ஆனால் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்பீங்க. இந்த சாலியா விதை எல்லாரும் சாப்பிடலாமா? இல்லை, சில பேர் வந்து இதை தவிர்க்கணுங்க. சாலியா விதைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹலீம் சீட் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான். ஆனால் வந்துட்டு சிலருக்கு வந்து இதில் கவனம் தேவை. முக்கியமாக வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க, தைராய்டு பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும், டயபெட்டிஸ், அப்புறம் லோ பிபி, அப்புறம் ஹை பிபி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நோய்க்காக மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இதை வழக்கமாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை எடுத்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் பயன்படுத்துங்க. சிறு குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், இதை முழு விதையை அப்படியே கொடுக்காம, அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்காம, அவங்கவுங்களுடைய வயதுக்கு ஏற்ற முறையில் மட்டுமே இதை கொடுக்கணும். மேலும் இந்த விதையை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவோடு எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே முக்கியம். சாலியா விதை நல்லது தான், ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அளவோடு பயன்படுத்துறது அதை விட முக்கியம். உங்களுடைய உடலில் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாரத்தில் 2 நாட்கள்னு சொல்லிட்டு 1லிருந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு வரலாம். உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய விதை தான் இந்த ஹலீம் சீட்னு சொல்லக்கூடிய சாலியா விதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் எவ்ரிடே ஹஸ்டல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இனி வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.